அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஆண்டு விழா இன்று சனிக்கிழமை 25/10/2025 சேலம் தமிழ்ச்சங்கத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற வேண்டிய இந்த நிகழ்வு மிக சிறப்பாக இன்று அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் ஆண்டு விழா நடைபெற்றது. அதில் பல்வேறு முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டு அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தை மிக சிறப்பாக இன்று வாழ்த்துரை வழங்கி தலைமையேற்று இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த தமிழ் திரு மேலான் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு ஐயா அவர்கள் தலைமையில் வரவேற்புரை கல்வியாளர் முனைவர் ஜெ கோவிந்தராஜ் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் தலைவர் அவர்கள் வரவேற்புரை ஆற்ற இந்த நிகழ்வு இனிதே இன்று தொடங்கியது. சிறப்பு விருந்தினராக தமிழ் திரு விடியல் என்ற கு கருணாநிதி ஐயா அவர்கள் மேலாண் மாவட்ட நீதிபதி நாமக்கல் அவர்கள் கலந்து கொண்டார். அதே போல் இந்த நிகழ்வில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் முனைவர் கி லட்சுமணகுமார் அவர்கள் ஆன்மீக குழு தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் செந்தமிழ் புரவலர் பொன்ராஜ் அவர்கள் மேனாள் தொழில்நுட்ப அதிகாரி பாதுகாப்புத்துறை சென்னை அவர்கள் மற்றும் புலவர் ராமன் அவர்கள் செயலாளர் கம்பன் கழகம் சேலம் அவர்களும் முனைவர் சி கந்தசாமி அவர்கள் இணைச் செயலாளர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களும் சமூக சேவகர் சு பழனிவேலு அவர்கள் பொருளாளர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களும் கவிஞர் சேலம் சுரதா வாமுரா ரவி அவர்கள் செயலாளர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களும் தமிழ் திரு மு தவமணி அவர்கள் மக்கள் தொடர்பு அலுவலர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களும் மருத்துவர் சு பாரி அவர்கள் மருத்துவ குழு தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களும் தமிழ் திரு ரமேஷ் அவர்கள் ஆசிரியர் அக்னி தேவன் மாத இதழ் அவர்களும் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் மற்றும் அரங்காவலர் தமிழ் திரு அன்புவழி அசோகன் அவர்களும் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திருமதி செண்பகவலி அவர்களும் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் இணைச் செயலாளர் முனைவர் கி கந்தசாமி அவர்களும் தமிழ் திரு பொன்னுசாமி அவர்கள் இயக்குனர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களும் முனைவர் ராஜமாணிக்கம் தலைவர் மேலாண் துணை பதிவுத்துறை அவர்களும் சேலம் சிட்டி பாபு அவர்கள் அரங்காவலர் கௌரவ தலைவர் ஆன்மீக குழு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களும் நிறுவனர் செந்தமிழ் தமிழ் மன்றம் கோவை முனைவர் கீதா தயாளன் அவர்களும் பேராசிரியர் ஐஸ்வர்ய லட்சுமி தமிழ்துறை பாரதியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தேவியாங்குறிச்சி அவர்களும் புலவர் பூங்கொடி அவர்கள் உறுப்பினர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களும் தமிழ் திரு ராஜா சுந்தர் சிங் உறுப்பினர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களும் கவிஞர் ஆறுமுகம் அவர்கள் தலைவர் கவிச்சிங்கம் அர்த்தநாரீஸ்வரம்மா கலை இலக்கிய பேரவை அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தமிழ் திரு விடியல் குகன் என்ற கு கருணாநிதி அவர்கள் மேனாள் மாவட்ட நீதிபதி நாமக்கல்லிலிருந்து வருகை புரிந்திருந்தார்.
மிக சிறப்பாக சிறப்புரையாற்றினார். ஓமலூர் சட்டமன்ற மேலாண் உறுப்பினர் தமிழ் திரு தமிழரசு ஐயா அவர்கள் தலைமையில் இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்றைய நிகழ்வில் அரசு தொடக்கப்பள்ளி மாணவிகள் கொண்டப்பநாயக்கம்பட்டியிலிருந்து நாட்டுப்புற நடனம் மிக சிறப்பாக நடனமாடி அனைவரையும் மகிழ்வித்தனர். பரதநாட்டியம் செல்வி சஞ்சனா அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி புதுச்சேரியிலிருந்து வருகை புரிந்து மிக சிறப்பாக பரதநாட்டியம் ஆடி அனைவரையும் மகிழ்வித்தார். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கம் தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடக்கத்தை ஆரம்பித்து வைத்த செல்வி அனுபாரதி வேலம்மாள் போதி கேம்பஸ் அவர்களும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இன்றைய நிகழ்வு பட்டிமன்றம் தலைப்பு தமிழின் எழுச்சிமிகு எதிர்காலத்திற்கு இன்றியமையாத தேவை எழுத்தாளர்களே வாசகர்களே என்ற பட்டிமன்றம். அதற்கு நடுவராக கவி மாமணி முனைவர் தாமரை பூவண்ணன் அவர்கள், ஆசிரியர் செங்கரும்பு திங்கள் இதழ் சென்னையிலிருந்து வருகை புரிந்திருந்தார். எழுத்தாளர்களே என்ற தலைப்பில் முனைவர் வி உமாசங்கரி ராமநாதன் சென்னையிலிருந்து வருகை புரிந்து எழுத்தாளர்கள் என்ற தலைப்பில் பேசினார். திருமதி மல்லிகா அவர்கள் திருச்சியிலிருந்து வருகை புரிந்திருந்தார். திரு தமிழ்வர்மன் அவர்கள் மதுரையிலிருந்து வருகை புரிந்திருந்தார். திரு கோவி நடராஜன் ஏத்தாப்பூர் சேலத்திலிருந்து வருகை புரிந்து எழுத்தாளர்களே என்ற தலைப்பில் மிக சிறப்பாக பேசினார்கள். வாசகர்களே என்ற தலைப்பில் திருமதி சேப்பா ஆர்த்தி மற்றும் திருமதி சேப்பா ஆர்த்தி சேலத்திலிருந்தும் திருமதி அமுதா சிவகாசியிலிருந்தும் சென்னை புதுச்சேரியை சேர்ந்த ஈஸ்வரி அம்மாள் அவர்களும் கோயம்புத்தூரிலிருந்து வருகை புரிந்த கீதா தயாளன் அவர்களும் வாசகர்களே என்ற தலைப்பில் மிக சிறப்பாக பேசினார்கள். பட்டிமன்றத்தில் காரசாரமாக எழுத்தாளர்களே வாசகர்களே என்ற இரு தலைப்பில் பேசி அனைவரையும் மகிழ்வித்தனர். அடுத்த அமர்வாக இரண்டாவது அமர்வு கவியரங்கம் தலைப்பு தமிழ் என் உயிர் மூச்சு என்ற தலைப்பில் தலைமை வகித்த இணைச் செயலாளர் தமிழர் அமைப்பு மாநில கூட்டமைப்பு மதுரையிலிருந்து வருகை புரிந்து கவிஞர் சித்தார்த் பாண்டியன் அவர்கள் மிக சிறப்பாக தமிழின் உயிர் மூச்சு என்ற தலைப்பில் கவியரங்கத்தை நடத்தி கொடுத்தார். அவர் முன்னிலையில் முனைவர் முத்துநகை அவர்கள் மதிப்புறு விரிவுரையாளர் அரசு கலைக்கல்லூரி அவர்களும், அடுத்து இந்திய அரசியலமைப்பை மிக சிறப்பாக வடிவமைத்து தமிழில் மொழிபெயர்த்து எழுதிய ஆசிரியர் அவர்களும் முன்னிலை வகித்து கவியரங்கத்தை மிக சிறப்பாக கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் அனைவரும் கலந்து தமிழ் என் உயிர் மூச்சு என்ற தலைப்பில் மிக சிறப்பாக பேசி இதிலிருந்து முதல் 3 இடத்தை தட்டி சென்ற மாணவர்களுக்கும் இந்த அவையில் கலந்த அனைவருக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து 3வது அமர்வாக பேச்சரங்கம் தலைப்பு முத்தமிழ் என்ற தலைப்பில் இந்த பேச்சரங்கத்திற்கு தலைமை வகிக்க அரிமா KP சேகர் அவர்கள் மேலாண் தலைவர் சேலம் மெல்வின் மெட்ரோ அரிமா சங்கத்திலிருந்து வருகை புரிந்து மிக சிறப்பாக தனது பேச்சரங்கத்தை தொடங்கி முனைவர் கீதா தயாளன் அவர்கள் நிறுவனர் செம்மொழி தமிழ் மன்றம் கோவை அவர்கள் முன்னிலையிலும் கவிஞர் சேலம் சுரதா வாமுரா ரவி அவர்கள் செயலாளர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்கள் முன்னிலையிலும் இந்த பேச்சரங்கம் மிக சிறப்பாக தொடங்கி முத்தமிழ் என்ற தலைப்பில் இந்த பேச்சரங்கத்தில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் அனைவரும் கலந்து மிக சிறப்பாக
பேச்சரங்கத்தை பேசி அதில் முதல் 3 இடத்தை தட்டி சென்ற மாணவர்களும் மிக சிறப்பாக கலந்து பேசிய அனைவருக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி மற்றும் பல்வேறு அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தை சார்ந்தவர்களும் தமிழ் அறிஞர்களும் இந்த அமைப்பில் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து இந்த முதல் நாள் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வு போல் நாளைய நிகழ்வும் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இன்று நிகழ்வு 1 முதல் அமர்வு, 2ஆம் அமர்வு, 3ஆம் அமர்வு பட்டிமன்றம், கவியரங்கம், பேச்சரங்கம் நடைபெற்றது. நாளை ஆண்டு மலர் வெளியீடு, கவிதை நூல் வெளியீடு நாளை நடைபெற வேண்டியது இன்றைய கவிதை நூல் வெளியிடப்பட்டது. ஆண்டு மலர் வெளியீடு மற்றும் சிறந்த தமிழறிஞர் விருது, நல்லாசிரியர் விருது வழங்குதல் 2024 மற்றும் 25ஆம் கல்வியாண்டில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 100, 99, 98 முதல் 3 மதிப்பெண் பெற்ற 511 மாணவர்களுக்கு விருது, பதக்கம், பாராட்டுச் சான்றிதழ் வழங்குதல். அடுத்து 2024-25ஆம் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் படித்து நீட் தேர்வில் 7.5 இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க சாதனை படைத்த 55 மாணவர்களுக்கு விருது, பதக்கம், பாராட்டுச் சான்றிதழ் வழங்க உள்ளது. நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை சேலம் தமிழ்ச்சங்கத்தில் அண்ணா பூங்கா பின்புறத்தில் நடைபெற உள்ளது. ஆகிய இந்நிகழ்வுகளில் தமிழகத்தின் முன்னணி பேச்சாளர்கள், மாணவர்கள், தமிழ் அறிஞர்கள், மாணவர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். இவ்விழாவில் தாங்கள் வருகை புரிந்து விழாவினை சிறப்பிக்க அனைவரையும் வேண்டுகொள்கின்றோம். என்றும் தமிழ் அன்புடன் அழைத்து மகிழும் கல்வியாளர் முனைவர் ஜெ. கோவிந்தராஜ், நிறுவனர் தலைவர், அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை. இவ்விழாவிற்கு தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நாளைய நிகழ்வில் சந்திப்போம்.